கச்சத்தீவு புனித அந்தோனியார் கோவில் திருவிழா நிறைவடைந்ததை அடுத்து அங்கு வந்திருந்த இந்திய இலங்கை மக்கள் படகுகள் மூலம் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பினர். இந்திய இலங்கை மக்களின் நட்புறவை மேம்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோனியார் கோவில் பாரம்பரிய திருவிழா நடைபெற்று வருகிறது. நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் கலந்து கொள்வதற்காக இரு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கச்சத்தீவிற்கு வந்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து 110 படகுகள் மூலம் சுமார் 4000 பேர் கச்சத்தீவிற்கு சென்றனர். அங்குள்ள புனித அந்தோனியார் கோவிலில் நடைபெற்ற திருப்பலி மற்றும் சிறப்பு பூஜைகளில் இரு நாட்டு மக்களும் கலந்து கொண்டனர். அப்போது ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து இன்று கொடி இறக்கப்பட்டு கச்சத்தீவு திருவிழா நிறைவு பெற்றது. அங்கு வந்திருந்த இந்திய இலங்கை மக்கள் படகுகள் மூலம் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பினர். புனித அந்தோணி ஆண்டு திருவிழா வெறும் திருவிழாவாக மட்டும் அல்லாமல் இது இந்த இலங்கை இந்திய நாட்டின் நட்பையும் இன்னும் வலுப்படுத்துகிறது என்பதை இது தெளிவாக தெரிகின்றது. அதனால் நமது இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் இதுபோன்று வருடம் இந்த புனித அந்தோனிய திருவிழா மிகவும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மக்களும் ஸ்ரீசலோன் மக்களும் சேர்ந்து கொண்டாடின நாங்கள் எல்லாரும் கொண்டாடின திருவிழா இன்னைக்கு காலையில் முடிஞ்சு. ஸோ இது 2-3 நாளைக்கு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். இப்போ காலையில் பிரிஞ்சு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.